அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது. அதாவது ரொம்ப நம்மளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறேன்னா, மாதம் மாதம் உங்களுக்கு $900 வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வந்து கிடைக்கிது. அதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் அதாவது எவ்வளோ சேவ் பண்ணணும், எவ்வளோ தொகையை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் இது முக்கியமான ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தோட பேர் மந்த்லி இன்கம் ஸ்கீம், MIS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சேமிப்பு திட்டத்துக்கு நீங்கள் 18 வயசு உட்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த MIS வந்து மொத்தம் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு இந்த MIS திட்டத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு தனிநபர் தன்னோட பேரில் ஓப்பன் பண்ணால் அது வந்து சிங்கிள் அக்கௌண்ட். ஸோ இதில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து 3 பேர், அது 1லேருந்து 3 பேருக்குள்ளே இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 3 பேரோட ப்ரூஃப்ஸ் அண்ட் ஐடிஸ் எல்லாமே கொடுத்து இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை நம்ம இந்த MIS ஸ்கீமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த MIS ஸ்கீமுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, என்னென்ன ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். நம்மளுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். அது இல்லைனா முதல்ல போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த சேவிங் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த ஓப்பன் பண்ண அந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் நம்மளோட ப்ரூஃப்க்கு வந்து பேன் கார்டோ இல்லை ஆதாரோ, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது வந்து ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம MIS வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம 5 இயர்ஸ் டென்யூர் பீரியடில் மந்த்லி வந்து நம்ம போட்ட அந்த லம்சம் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்மளுக்கு மந்த்லி ஏறிட்டே இருக்கும். அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அசல் தொகை நம்ம எவ்வளோ போட்டோமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இந்த திட்டத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து $1000 15 லட்சம் வரைக்கும் நம்ம இதில் சேமிக்க தொடங்கலாம். இந்த $1000 வந்து ரொம்ப குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் நம்ம 15 லட்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தனிநபராக ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் லிமிட்டே வந்து 9 லட்சம் தான். நீங்கள் 9 லட்சம் மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும். நீங்கள் டெபாசிட் பண்ண அந்த 9 லட்சத்துக்கு மாதம் உங்களுக்கு எவ்வளோ வட்டி ஏறுதோ அது உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஏற ஆரம்பிச்சிடும். இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7.4% வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த மாதம் வந்து ஆட்டோ கிரெடிட்டாக இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஏறுதோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலுத்தி அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ஏறுதோ மாதம் உங்களோட SB அக்கௌண்ட்டுக்கு, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து அது ஏறிக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வந்து வரி செலுத்தி தான் ஆகணும். அதில் எது வரைக்கும் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 40,000க்குள்ளே உங்களுக்கு வட்டி வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஏறிச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. 40,000க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்கள் அதுக்கான டேக்ஸ் வந்து என்னவோ அதை பே பண்ணிக்கணும். சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000க்குள்ளே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை. 50,000க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இப்போது இந்த TDS ஃபார்ம் நீங்கள் எனக்கு வந்து TDS வரி விலக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு வேணாம் அந்த டேக்ஸ் வந்து நான் பே பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த 15G அண்ட் 15H டேக்ஸ் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் கொடுத்து நீங்கள் அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 40,000 50,000 அப்படிங்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண அவசியம் இருக்காது. அடுத்து நம்ம இதை எப்போ தான் க்ளோஸ் பண்ணலாம்? அப்போது 5 வருஷம் பீரியட்னா 5 வருஷம் முடிஞ்சால் தான் நான் க்ளோஸ் பண்ணுமானா கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 வருஷம் வந்து கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. அந்த 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இப்போ 50,000 போட்டாலோ இல்லை வந்து $1,00,000 நீங்கள் வந்து அதில் வந்து போட்டிருந்தாலோ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அந்த 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பெனாலிட்டி 2% வந்து நீங்கள் பே பண்ணணும். அதே போல் 5 வருஷத்துக்குள்ளே, அந்த 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் 1% பெனால்ட்டி வந்து பே பண்ணணும். இப்போ அந்த 2% பெனால்ட்டி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மதிப்பாக நீங்கள் வந்து $1,00,000 வந்து நீங்கள் அதில் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ நான் 2 வருஷம் இன்னும் முடியலை, ஸோ 2 வருஷம் முடியறதுக்குள்ளேயே நான் அந்த 1,00,000 எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அந்த ஒரு வருஷத்துக்கான இது வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் வந்து அதில் வச்சுருந்துருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு வருஷத்துக்கான மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஏறி இருக்கும். அது இல்லாமல் அந்த அசல் தொகையை வந்து நீங்கள் 1.5 வருஷத்தில் இப்போ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்கு நீங்கள் வந்து 2000 ரூபாய் அப்படிங்கிற பெனால்ட்டியை கட்டிட்டு மீதி 98,000 அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் 3லேருந்து 5 வருஷம் அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1% பெனால்ட்டி, அதாவது 1 லட்சத்துக்கு நீங்கள் 1000 ரூபாய் பெனால்ட்டி கட்டிட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக எம்ஐஎஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த கால்குலேட்டரில் பார்க்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு நிறைய எம்ஐஎஸ் கால்குலேட்டர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் வேணால் கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு தொகை 1 லட்ச ரூபாவை வந்து நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் எம்ஐஎஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டுடுறீங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் படி மாதத்துக்கு உங்களுக்கு 617 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறும். அதே போல் ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 7404 ரூபாய் 7000 சில்லரை வந்து உங்களுக்கு ஏறி இருக்கும். 5 வருஷத்தில் அந்த முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த 5 வருஷத்துக்கு 37,000 சில்லரை பக்கமாக. இதுவே நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மாதம் உங்களுக்கு 3000 சில்லரை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடும். அதே போல் இயர்லி வருஷத்துக்கு பார்த்தா நம்மளுக்கு 36,000 சில்லரை உங்களுக்கு வந்து ஏறி இருக்கும். அண்ட் 5 வருஷத்துக்கு நீங்கள் 1,84,000 பக்கம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்திருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதமே 5,500 ரூபாய் பக்கம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே போல் வருஷத்துக்கு 66,000 பக்கம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போது 5 வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3,33,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஏறி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 15 லட்சத்துக்கு மேலே, அதாவது 15 லட்சத்துக்குள்ளே வந்து நீங்கள் செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்திலேயே வந்து ஒரு மாதத்திலோட முடிவிலேயே வந்து உங்களுக்கு 9,000 சில்லரை பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே 1,11,000 உங்களுக்கு ஏறி இருக்கும். அண்ட் 5 வருஷத்தில் உங்களுக்கு 5,55,000 பக்கம் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கும். இப்போ நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் போயிட்டு எம்ஐஎஸ் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு எம்ஐஎஸ் ஸ்கீமுக்கு போயிட்டேன். இப்போ என்னால் 1 லட்சம்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதாவது அவ்வளோ அமௌண்ட் என்கிட்ட இல்லை. பட் எனக்கு மாதம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேணும். அப்போ மினிமம் நான் எவ்வளோ போட முடியும்? ஒரு 50,000, சரி, இல்லை ஒரு 25,000ன்னு வச்சுப்போமே. 25,000 என்னால் இவ்வளோ தான் இப்போ என்கிட்ட இருக்குது, இவ்வளோ தான் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதுக்கு 25,000க்கு எனக்கு எவ்வளோ வந்து மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தா 154 ரூபாய் வந்து எனக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து 1,800 ரூபாய் பக்கம் எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அண்ட் மொத்தத்துக்கு அந்த 5 வருஷத்துக்கு முடிவில் எனக்கு 26,000 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அதே போல் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாத தவணையிலையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நான் வந்து ஒரு 50,000 இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு 50,000 போடுறேன். ஒரு 50,000க்கு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ கூடியிருக்கு? 50,000க்கு எனக்கு மாதம் வந்து 308 ரூபாய் வருது. ஸோ மாதத்துக்கு எனக்கு 308 ரூபாய் அண்ட் ஒரு வருஷத்துக்கு எனக்கு 3,000 சில்லரை வருது. அண்ட் அதே போல் ஒரு அந்த 5 வருஷத்தோட முடிவில் எனக்கு 53,000 பக்கம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் எந்த கால்குலேட்டரில் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டரில் நீங்கள் போடலாம். நான் வந்து இந்தியா போஸ்ட்டோட கால்குலேட்டர்லேயே போட்டிருக்கேன். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான போன அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர்லேயே நான் வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.